மீனா கடையில இருக்காங்க. அங்க வந்து முத்து வராரு. 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப சத்யாவும் வராங்க, ரேகா 2 பேருமே வராங்க. "எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?" எல்லாமே கேட்டு அப்படியே விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள சிந்தாமணி வராங்க. பின்னாடியே ரோகிணியும் வராங்க. வந்து சிந்தாமணி பார்த்த உடனே அப்படியே கோவப்படுறாங்க. "ஏய் ரேகா, நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அடிக்கடிக்கு நீ எதுக்கு மீனா கடைக்கு வர?" அப்படின்னு சிந்தாமணி கேட்குறாங்க. "அம்மா இதில என்னம்மா இருக்கு? அவங்கள எனக்கு பிடிக்கும். இங்க ஒரு வேலை இருந்தது பார்க்க வந்தேன். அப்படியே எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். நீ ஏம்மா எல்லாத்துலயும் கோவப்படுற?" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட உடனே அப்படியே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. "உன்னோட அம்மா சிந்தாமணியா?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா, முத்து, சத்யா எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. எதுவுமே பேசவே இல்ல. அமைதியா இருக்காங்க. "அம்மா இப்போ உனக்கு என்னம்மா பிரச்சனை? எனக்கு சத்யாவ புடிச்சிருக்கு. நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இவங்கலாம் என்னோட சொந்தக்காரங்க" அப்படின்னு ரேகா சொல்றாங்க. அத கேட்டோனே அப்படியே ரோகிணியும் ஷாக் ஆகுறாங்க. சிந்தாமணியும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. "நான் சத்யா கூட தான் வாழப் போறேன்" அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறாங்க. மீனா, முத்து எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. "ஏய்! உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா இந்த பிச்சைக்கார குடும்பத்தோட சம்மந்தம் பண்ணணும்னு நினைப்ப? ஏய்! நாமலாம் பணக்கார குடும்பம். புரியுதா? இவங்கலாம் நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வரமாட்டாங்க" அப்படின்னு அப்படியே சிந்தாமணி கத்துறாங்க. "அம்மா இங்க பாரு, பணம்ன்றது முக்கியம் தான். அதுக்காக நான் இவங்கலாம் வேணான்னு சொல்ல மாட்டேன். சத்யாவ பத்தி உனக்கு தெரியுமா? ரொம்ப ரொம்ப நல்லவன். பணம் எப்ப வேணா சம்பாதிச்சுக்கலாம். ஆனா சத்யா மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்கவே மாட்டான். எனக்கு சத்யா தான் வேணும். எனக்கு பணம்லாம் வேண்டாம்" அப்படின்னு ரேகா சொல்றாங்க. அத கேட்டோனே அப்படியே அடிக்க போறாங்க சிந்தாமணி. "இங்க பாருங்க, மேலலாம் கை வைக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு முத்து, மீனா 2 பேருமே சேர்ந்து சொல்றாங்க. "என் பொண்ண நான் அடிப்பேன். நீங்க யாரு கேட்கறதுக்கு?" அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க. "இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் நீங்க அடிக்காதீங்க, பேசுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாரும்மா, நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். எனக்கு சத்யாவ புடிச்சிருக்கு. நான் போயிட்டு ஒரு கோயில்ல கூட கல்யாணம் பண்ணிப்பேன். உனக்கு ஓகேன்னா எல்லாரையும் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணலாம். இல்லன்னா நான் தனியா போய் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு அத பத்திலாம் கவலையே கிடையாது. புரியுதா? பணம், பணம், பணம்னு பணத்த கட்டிட்டு அழாதம்மா. எனக்கு குணம் தான் முக்கியம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "என்னடி என்ன திமிரா பேசிட்டு இருக்க? இதெல்லாம் என்ன வீணா? இதெல்லாம் நல்லா இருக்கா?" அப்படின்னு கேட்குறாங்க. "நான் என்ன பண்ணேன்?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சத்யா சொல்றாரு, "இங்க பாருங்க, இதுக்கும் எங்க அக்காவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ரேகா என்ன லவ் பண்றேன்னு சொன்னா, நான் ஓகேன்னு சொன்னேன். எங்க 2 பேருக்கு மட்டும் தான் எல்லாமே தெரியும். எங்க மாமா, அக்கா இவங்கலாம் நீங்க எதுவுமே பேசக்கூடாது. அவங்களுக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல" அப்படின்னு சத்யா சொல்றாரு. சிந்தாமணிக்கு கோவமா வருது. "நீ வீட்டுக்கு வா, உன்ன பார்த்துக்கிறேன்" அப்படின்னு கோவமா போறாங்க. பின்னாடியே ரோகிணியும் அங்க வந்து அப்படியே டென்ஷனா போறாங்க.